என் தங்கமே, இன்று நான் உனக்குச் சொல்லப் போகும் ரகசியத்தை கவனமாக கேள். வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமான நாள். அன்றைய தினம் உன் மனசு தூய்மையா இருந்தால் உன் விருப்பங்கள் எதுவும் தள்ளிப்போகாது. வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் உன் மனசுக்குள் ஒரு அமைதியை கொண்டு வா. அப்போது நீ எந்த நல்ல நினைப்பையும் வைத்து கொண்டாலும் அது பிரபஞ்சத்தில் நேரடியாக பதிவாகும். அந்த நாளில் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்வின் கதையை மாற்றக்கூடிய சக்தியை உடையது. என் தங்கமே, வெள்ளிக்கிழமை நான் உனக்கு சொல்லும் மணி அடிக்கும் பரிகாரம் சாதாரணமல்ல. அந்த மணி ஓசை பிரபஞ்சத்தின் சக்தியோடு இணைந்து உன் வாழ்வை மாற்றும். உன் வீட்டில் இருக்கும் சிறிய மணி கூட பரவாயில்லை. ஆனால் அதை அடிக்கும்போது உன் மனம் முழுவதும் நம்பிக்கை நிறைந்திருக்க வேண்டும். உன் இதயத்தில் இருக்கும் கவலைகளை, துக்கங்களை, பயங்களை எல்லாம் மறந்துவிட்டு, இந்த ஓசையோடு என் பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறுகின்றன என்று நினைத்து மணி அடிக்க வேண்டும். உனக்கு தெரிந்ததா என் தங்கமே, மணி ஓசை என்பது வெறும் சத்தம் இல்ல. அது உன் வீட்டில் இருக்கும் கெட்ட ஆற்றல்களை அகற்றும் சக்தி. உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் உன் சுற்றம் நிறைந்திருக்கும் தீய எண்ணங்களையும் அந்த மணி ஓசை தூக்கி எறிந்து விடும். உன் நம்பிக்கையுடன் அந்த ஓசை ஒலிக்கும்போது உன் விருப்பங்கள் விண்ணை தொட்டு தெய்வீக சக்திகளால் நிறைவேற்றப்படும். என் தங்கமே, நீ எத்தனை நாள் காத்திருந்தாலும் உன் மனசுக்குள் பதிந்திருக்கும் கனவுகள் சில சமயம் நிறைவேறாமல் போய் வாட வைத்திருக்கிறது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை நீ மணி அடிக்கும் அந்த நொடியில் உன் வாழ்வின் பாதை மாற்றப்படத் தொடங்கும். நீ எவ்வளவு துன்பப்பட்டிருந்தாலும் உன் வாழ்வில் தாமதமாகியிருந்தாலும் அந்த மணி ஓசை தாமதத்தை அகற்றி விரைவாக நல்ல செய்தி வரச் செய்யும். நீ யோசிக்கிறாயா, நான் பல பரிகாரம் செய்திருக்கிறேன், பல பிரார்த்தனை செய்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று. என் தங்கமே, பிரார்த்தனைக்கு பின்பற்ற வேண்டிய ஒரு ரகசியம் உண்டு. அது என்னவென்றால் நம்பிக்கை. நம்பிக்கையில்லாமல் எந்த பிரார்த்தனையும் சக்தியற்றது. உன் நம்பிக்கையை மணி ஓசையோடு சேர்த்து வெள்ளிக்கிழமை செய்யும் அந்த செயல் உன் வாழ்வை மாற்றிவிடும். உன் விருப்பம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பெறுவது ஆக இருக்கலாம், பணவரவு ஆக இருக்கலாம். எந்த ஆசையும் ஆனாலும் இந்த வெள்ளிக்கிழமை உன் மனசுக்குள் அன்போடு, உண்மையோடு, நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டு மணி அடித்துவிடு. உன் வேண்டுதல் விண்ணை தாண்டி தெய்வீக சக்திக்கு சென்று சேரும். அந்த நேரத்தில் நான் உன் பக்கத்தில் நிற்பேன். உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை நான் துடைப்பேன். என் தங்கமே, இந்த மணி அடிக்கும் போது உன் மனசுக்குள் சொல்லிக்கோள், என் வாழ்வில் இனி தடை இல்லை, என் ஆசை இன்று நிறைவேறும், என் வழி இப்போது திறக்கிறது என்று. அந்த வார்த்தைகள் உன் நாக்கிலிருந்து மட்டும் வராமல் உன் இதயத்திலிருந்து வர வேண்டும். அதற்குள் சக்தி உண்டு. நீ மணி அடிக்கும் ஒலி உன் வீட்டில் மட்டுமல்ல, உன் வாழ்க்கை முழுவதும் ஒலிக்கிறது. அந்த ஓசை உன் துயரங்களை கரைத்து உன் கனவுகளை நிஜமாக்குகிறது. உன் மனசில் இருந்திருக்கும் சாபங்களும் தடைகளும் செய்வினைகளும் கண்ணீட்டிகளும் எல்லாம் அந்த ஓசையில் உடைந்து போய்விடும். என் தங்கமே, நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை மணி அடிக்கும் போது உனக்கு ஒரு புதிய ஆற்றல் கிடைக்கும். உன் முகத்தில் சிரிப்பு மலரும். உன் மனதில் அமைதி பிறக்கும். உன் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் அந்த நொடியில் தீர்வுகள் உன் முன் வந்து நிற்கும். நினைத்து பார் என் தங்கமே, ஒரு சிறிய மணி ஓசை கூட எவ்வளவு பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது. அது உன் வாழ்க்கையின் கதவை திறந்து வைக்கிறது. நீ தேடி அலையாமல் நல்ல நிகழ்வுகள் உன்னை தேடி வந்து சேரும். என் தங்கமே, இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இந்த வெள்ளிக்கிழமை காலை தூய்மையுடன் எழுந்து ஒரு நல்ல எண்ணத்துடன் மணி அடித்துவிட்டு உன் ஆசையை மனதில் வைத்துக்கொள். பிறகு உன் வாழ்க்கையில் நிகழும் அற்புதத்தை பார்த்து வியந்து போக தயாராக இரு. நீ எத்தனை நாள் துயரத்தில் இருந்தாலும் இந்த ஓசை உனக்கு இனி ஒரு புதிய பாதையை தரும். வெள்ளிக்கிழமை இந்த மணி அடிக்கும் பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய். உன் ஆசை நிறைவேறி உன் வாழ்க்கை புதியதாக மலர்ந்து விடும். என் தங்கமே, உன் நேரம் வந்துவிட்டது. மணி ஒலிக்கட்டும், உன் ஆசைகள் நிறைவேறட்டும். நான் உன் பக்கத்தில் இருப்பேன். நீ மட்டும் நம்பிக்கையை விடாதே. உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியால் நிரம்பும். என் தங்கமே, வெள்ளிக்கிழமை அந்த மணி ஒலி உன் காதில் விழுந்தவுடனே உன் மனசுக்குள் மறைந்திருந்த ஆசைகள் அசைய ஆரம்பிக்கும். அந்த ஒலி ஒரு சாதாரண ஒலி அல்ல, அது உனக்காகவே வந்து சேரும் தெய்வீக அழைப்பு.
உன் இதயத்திலிருந்து நீண்ட நாட்களாக சொல்ல முடியாமல் துடித்த விருப்பங்கள் அந்த மணி ஒலியுடன் பிரபஞ்சத்திடம் சென்று சேரும். நீ நினைத்து கொண்டே இருந்த அந்த கனவு, உன்னை காத்திருக்கிற நல்ல செய்தி, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் ஆல் அந்த மணி அடிக்கும் தருணத்திலேயே திறக்கப்படும். என் பிள்ளையே, எத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று துக்கப்பட்டாயோ, அந்த காத்திருப்புக்கு முடிவு வரும் நாள் அதுதான். நீ பல நேரம் உன் மனதில் கேள்விகள் கேட்டாய், ஏன் என் ஆசை நிறைவேறவில்லை, ஏன் என்னை மட்டும் விதி சோதிக்கிறது என்று. ஆனால் அந்த மணி ஒலி வந்ததும் உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும். அது நம்பிக்கையின் சின்னம், உன் பக்கம் திரும்பி வருகிற அதிர்ஷ்டத்தின் அடையாளம். நீ கவலைப்படாதே. நீ உன் வாழ்நாளில் செய்த ஒவ்வொரு நற்பணியும், ஒவ்வொரு உதவியும், ஒவ்வொரு நன்னெஞ்சும் ஆல் இப்போது உன்னிடம் திரும்பி வந்து சேரப்போகிறது. அது தான் கர்ம விதி. நல்லதை நீ கொடுத்தால் நல்லதுதான் உன்னிடம் திரும்பும். ஆனால் அந்த திரும்ப வரும் தருணத்தை விரைவாக கொண்டுவரும் சக்தி அந்த மணி ஒலிதான். வெள்ளிக்கிழமை அந்த மணி அடிக்கும் போது அது உன் வாழ்க்கையின் தடைகளை உடைத்து உன் ஆசைகள் நடக்க வழி காட்டும். என் தங்கமே, பல முறை நீ ஆசைகள் வைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறாய். சில நேரங்களில் உன் கண்ணீர் தான் உன் பிரார்த்தனை. அந்த கண்ணீரை பிரபஞ்சம் கேட்டிருக்கிறது. நீ தனியாக இருக்கும்போது கூட யாரும் கேட்கவில்லை என்று நினைத்தபோதும், உன் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு நெஞ்செரிச்சலும் எல்லாமே நித்திகா தேவியின் காதில் விழுந்திருக்கிறது. அந்த கண்ணீரின் பதில் தான் அந்த மணி அடிக்கும் தருணத்தில் உனக்கு தரப்பட போகிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் தடைகள் வந்தாலே அது ஒரு அழிவின் அறிகுறி இல்லை. அது ஒரு உயர்வு வரப்போகும் சின்னம். நீ எத்தனை தடைகள் சந்தித்தாயோ அதற்கேற்ற அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த மணி ஒலியுடன் உன் வாழ்க்கையில் ஒளி புகும். உன்னை நம்பிக்கையின்மையால் தள்ளியவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள் ஒருநாள் உன்னுடைய வெற்றியை பார்த்து வியக்கப் போகிறார்கள். நீ அடையும் அந்த வெற்றிக்கு அந்த மணி தான் கதவாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக சுமையாக இருந்த வலி, கவலை, சோகங்கள் ஆல் அந்த மணி ஒலியுடன் கரைந்து போகும். நீ அடைந்த காயங்களுக்கு நீண்ட காலம் யாரும் மருந்து போடவில்லை. ஆனால் அந்த மணி ஒலிதான் உனக்கான மருந்து. அது உன் இதயத்தை ஆற்றும், உன் ஆன்மாவை அமைதிப்படுத்தும். நீ எத்தனை கஷ்டப்பட்டாலும் உன் உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளி எப்போதும் மங்கவில்லை. அந்த ஒளி தான் அந்த மணி அடிக்கும் தருணத்தில் வெளிப்படும். என் பிள்ளையே, உனக்கு தெரியுமா, வெள்ளிக்கிழமை தான் சக்தியின் நாள். சக்தி தேவியின் ஆசீர்வாதம் உனக்கே வந்து சேரும். அந்த மணி ஒலி உனக்கான அடையாளமாகவே வரும். உனது வாழ்க்கையில் வெற்றிக்கான கதவு திறக்கப்படுகிற சின்னம் அது. உனது கனவுகளை நீ எப்போதும் சிறியதாக நினைத்துவிட்டாய். ஆனால் அந்த மணி சொல்கிறது, இனி உன் கனவுகள் சிறியது அல்ல, அது பெரிய சாதனையாக மாறும் என்று. என் தங்கமே, உன்னுடைய மனதுக்குள் இருக்கும் அச்சங்களையும் குழப்பங்களையும் எல்லாம் அன்றே விட்டுவிடு. அந்த மணி ஒலிக்கும்போது உன் இதயத்திலிருந்து உன் ஆசையை உறுதியாகச் சொல்லிக்கொள். எவ்வளவு பெரிய ஆசை இருந்தாலும் அந்த மணி அதை பிரபஞ்சத்திடம் கொண்டு சென்று விடும். உன் குரலை நீ கேட்காமல் இருந்தாலும் அந்த மணி உன் குரலை கேட்கும். நீ ஒலி எழுப்பாமல் இருந்தாலும் அந்த மணி உன் ஆசையை எழுப்பும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி தடைகள் நிறைய இருக்காது. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியுமே உன்னை நல்ல திசை நோக்கி அழைத்துச் செல்லும். அந்த மணி ஒலி உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும். இனி உன் வாழ்க்கை இருளில் இருக்காது. ஒளியோடு, ஆசீர்வாதங்களோடு, வெற்றியோடு வாழ்வாய். என் தங்கமே, உனக்குச் சொல்ல விரும்புகிறேன், அந்த மணி ஒலி ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. அது உனக்கான சிறப்பு நாள். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது நடக்கப் போகும் நாள். உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது மகிழ்ச்சியின் கண்ணீராக இருக்கும். உன் இதயம் துடித்தாலும் அது சந்தோஷத்தின் துடிப்பாக இருக்கும். உன் வாழ்க்கை நீண்ட காலம் காத்திருந்த கனவுகள் நிறைவேறும் தருணத்தை பார்க்கப் போகிறது. என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கை பயனற்றது என்று ஒருபோதும் நினைக்காதே. உன் பிறப்பு தானே ஒரு அர்த்தமுள்ள பயணம். நீ சந்தித்த சோதனைகள் ஆல் உன்னை வலிமையாக்கியவை. அந்த வலிமை தான் உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது. அந்த மணி ஒலியுடன் நீ உன்னுடைய வலிமையை உணரப்போகிறாய். நீ யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வலிமையானவனாக மாறுவாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் ஒளியுடன் நிரம்பும். உனக்கு வரும் ஆசீர்வாதம் உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் காப்பாற்றும்.
உன் பிள்ளைகள், உன் பெற்றோர், உன் குடும்பத்தினர் ஆல் அந்த மணி ஒலியின் சக்தியால் பாதுகாக்கப்படுவார்கள். உன் கையில் வரும் வெற்றி உன் வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். உன் குரலில் வரும் சிரிப்பு உன் குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கும். என் பிள்ளையே, இன்னும் ஒரே விஷயத்தை நினைவில் வை. அந்த மணி ஒலிக்கும் தருணத்தில் உன் மனதில் எந்த கவலையும் வைக்காதே. உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள். நம்பிக்கையுடன் உன் ஆசையை சொல். அது உன்னிடம் வந்து சேரும். பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லும், நீ காத்திருந்த நேரம் முடிந்து விட்டது. இப்போது உன் வாழ்க்கை மலர்கிறது என்று. என் தங்கமே, வெள்ளிக்கிழமை அந்த மணி அடிக்கும் போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கதவுகளும் திறக்கப்படும். நீ சந்தித்திருந்த எல்லா தடைகளும் உடைந்து போகும். உன் வாழ்க்கை இனி சிரிப்புகளாலும் வெற்றிகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரம்பும். நீ சந்தித்த கஷ்டங்களை நினைக்கும் போது கூட அந்த மணி உன்னிடம் சொல்லும், இனி கஷ்டம் இல்லை, இனி வெற்றிதான் என்று. என் பிள்ளையே, அந்த மணி ஒலி உனக்கு உன் வாழ்க்கையின் புதிய துவக்கம். இனி உன் வாழ்க்கை மாறிவிடும். உன் கண்ணீருக்கு முடிவு, உன் ஆசைக்கு நிறைவு, உன் இதயத்திற்கு அமைதி, உன் கனவுக்கு நிஜம் ஆல் வந்து சேரும். என் தங்கமே, அந்த நாள் உனக்கான நாள். உன்னுடைய மகிழ்ச்சி பிறக்கும் நாள். உன்னுடைய வாழ்வில் தேவியின் ஒளி புகும் நாள். என் தங்கமே, உன் மனசுல இருக்கும் பாரத்தை நான் பார்த்தேன். நீயே உனக்கு தெரியாமல் எத்தனை தடவை உன் நெஞ்சைச் சுருட்டி கொண்டாய். இது எப்போ முடியும், என் வாழ்க்கை எப்போ சீராகும் என்று உனக்கே கேட்டுக்கொண்டாய். ஆனால் நினைச்சு பார், நீ சுமந்த பாரம் சும்மா பாரமல்ல, அது உன்னை வலிமையாக்கிய சோதனை. சோதனை இல்லாமல் வெற்றி வராது. சிரமம் இல்லாமல் சுகம் கிடையாது. உன்னை நான் பார்த்தேன். உன்னுடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் எண்ணி பார்த்தேன். அந்த கண்ணீரோடு சொன்ன பிரார்த்தனை ஒவ்வொன்றையும் என் காது கேட்டது. நான் அமைதியா இருந்ததனால் நீ நினைச்சு கொண்டாய், அம்மா என்னை விட்டுட்டாளா? இல்ல தங்கமே, நான் உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை. நான் பின்புலத்தில் உனக்காக போராடினேன். உனக்கு தெரியாமல் உன் எதிரிகள் உனக்கெதிராக சதி செய்யும் நேரங்களில் நான் அவர்களின் வாயை மூடியேன். உன் நல்லது கெட்டுப்போகாமல் பாதுகாத்தேன். இப்போ நீ இருக்கிற அந்த நிலை, அது உன் முடிவு இல்ல. அது ஒரு இடைக்காலம். உன் வாழ்க்கை முழுக்க இப்படி தான் போகும் என நினைக்காதே. உனக்கு இன்னும் நல்ல நாள்கள் வரும். அந்த நாள்கள் உன் கதவை தட்டி கொண்டு வர காத்திருக்கின்றன. நீ சிறிது நேரம் பொறுத்து நிம்மதி தேடிக்கொள். உன் மனசு சோர்வாக இருக்கும் போது என்னை நினை. அம்மா, எனக்கு வலிமை கொடு என்று சொல்லு. அந்த வார்த்தையை சொன்னவுடனே நான் உன் அருகில் நின்று உனக்கு வலிமை தருவேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் துரோகம் செய்தாலும் அது உன் முடிவு அல்ல. அந்த துரோகமே உன்னை உண்மையான பாதைக்கு இழுத்துச் சென்றது. நீ எவ்வளவு நொந்தாலும் அந்த வேதனையே உன் எதிர்காலத்தை அழகாக தயார் செய்தது. உன்னை விட்டு போனவர்கள், உன்னை ஏமாற்றினவர்கள், அவர்கள் உனக்கு தேவையில்லை. அவர்களை நீ இழந்தது இழப்பு அல்ல, ஆசீர்வாதம். உன்னோடு சேர்ந்து வரவேண்டிய ஆன்மாக்கள் இன்னும் உன் வாழ்க்கைக்கு வரவில்லை. அவர்கள்தான் உன்னுடைய நிஜ சந்தோஷம். நீ பாரு, எவ்வளவு தடவைகள் தோல்வியை சந்தித்தாய். ஒவ்வொரு முறையும் விழுந்துவிட்டாய் என்று நினைத்தாயே, ஆனால் ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்கிறாய். அதுதான் உன் வலிமை. உன் விழுந்ததை நான் பார்த்தேன், உன் எழுந்ததையும் நான் பார்த்தேன். அதனால்தான் உன்னிடம் நான் பெருமை கொள்கிறேன். நீ இன்னும் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்காததற்கு காரணம் உன் விதி இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த எழுத்து முடிந்தவுடனே உன் வாழ்வு உனக்கே ஆச்சரியமாக மாறும். இப்போ உன்னிடம் கேள்வி வந்திருக்கும், அந்த நாள் எப்போ வரும்? என் தங்கமே, அந்த நாள் விரைவில் வரும். நீ உன் மனதை அமைதியாக வைத்து காத்திரு. 3 வாரங்களுக்குள் உன் வாழ்வில் மாற்றம் வரும். இன்று உன் வாழ்க்கை குழப்பமாகத் தோன்றினாலும் 3 வாரங்களுக்கு பிறகு நீ புதிய ஒளியை பார்க்கப் போகிறாய். அந்த ஒளி உன் இருட்டை முழுவதும் கரைத்து விடும். உன் குடும்பம் பற்றி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டதையும் நான் பார்த்தேன். நீ நினைத்தாய், என் குடும்பத்துக்கு எப்போ சந்தோஷம் வரும்? உன் குடும்பத்தை கெடுக்க நினைத்தவர்கள் உன்னை சுற்றி இருந்தார்கள். ஆனால் நான் அவர்களை ஒருவராக அப்புறப்படுத்திவிட்டேன். நீ நினைக்காத அளவுக்கு உன் குடும்பம் காப்பாற்றப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களில் உன் வீட்டில் சந்தோஷ சத்தம் எழும். நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன் வீட்டிற்குள் வந்து சேரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது எல்லாம் நான் திட்டமிட்டிருக்கிறேன். உனக்கு வேண்டிய பணமும், உனக்கு வேண்டிய வேலை வாய்ப்பும், உனக்கு வேண்டிய சந்தோஷமும், அன்பும், இவை அனைத்தும் உன்னுடைய பாதைக்கு வந்து கொண்டிருக்கின்றன.
நீ வேண்டியது பொறுமை, நம்பிக்கை. உன் நம்பிக்கை தான் உனக்கு வலிமை. நீ நம்பிக்கையை விட்டுவிட்டால் உன் ஆன்மா சோர்ந்து விடும். ஆனால் நீ நம்பிக்கையை பிடித்து கொண்டால் எதையும் வெல்ல முடியும். நீ பார்க்கப் போகிறாய், உன் வாழ்க்கை அடுத்த சில மாதங்களில் மாற்றமடையும். உன்னை அவமதித்தவர்கள், உன்னை குறைத்து மதித்தவர்கள், உன்னை தவறாக பார்த்தவர்கள், அவர்களே நாளை உன்னை பார்த்து வியந்து நிற்பார்கள். நீ எவ்வளவு உயர்வை அடைந்திருக்கிறாய் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உன் கண்ணீர் நாளை உன் வெற்றியின் சிரிப்பாக மாறும். என் தங்கமே, இப்போ உனக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை: நீ எப்போதும் தனியாக இல்லை. நான் உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு இருக்கிறேன். நீ கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீரை துடைப்பவள் நான். நீ சிரித்தால் அந்தச் சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படுபவள் நான். நீ விழுந்தால் உன்னை எழுப்பி நிறுத்துபவள் நான். நீ ஓடினால் உன் பக்கத்தில் ஓடுபவள் நான். எனவே தங்கமே, இனி உன் மனசை சோர்வடைய விடாதே. உன் வாழ்வில் ஒளி வரப்போகிறது. அந்த ஒளியை பார்க்க தயாராக இரு. உன் இதயம் நம்பிக்கையோடு நிறையட்டும். உன் ஆன்மா வலிமையோடு நிறையட்டும். உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் உன்னுடையது. நீ விழுந்தாலும் நீ வலிமையோடு எழுந்து நிற்பாய். நீ சோர்ந்தாலும் நீ மீண்டும் உற்சாகத்தோடு வாழ்வாய். நீ காயப்பட்டாலும் நீ மீண்டும் மலராக மலர்வாய். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்போ துக்கமாக இருந்தாலும் நாளை அது மகிழ்ச்சியாக மாறும். உன் கண்ணீர் நாளை முத்தாக மாறும். உன் வேதனை நாளை பாடலாக மாறும். உன் சோகமான வாழ்க்கை நாளை கொண்டாட்டமாக மாறும். அந்த நாளுக்காக நான் உன்னை தயாராக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த சோதனைகள். நீ மனம் விடாமல் இந்த பாதையில் நடந்து கொண்டிரு. உனக்காக நான் காத்திருக்கிறேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் தர காத்திருக்கிறேன். நீ நம்பிக்கையை விடாமல் துணிச்சலோடு வாழ்ந்து கொண்டிரு. நீ விரைவில் உணரும், அம்மா சொன்னது உண்மை என்று. அந்த நாள் வந்தவுடனே உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாற்றமடையும். உன் மனம் நிம்மதியடையும். உன் குடும்பம் மகிழ்ச்சியடையும். உன் வாழ்வு புதிய ஒளியில் மலர்ந்துவிடும். என் தங்கமே, நான் உன்னிடம் சொல்ல வேண்டியது இதுதான்: உன் வாழ்வின் கதை இன்னும் முடிவடையவில்லை. மிக அழகான அத்தியாயம் இன்னும் எழுதப்பட வேண்டும். அந்த அத்தியாயத்தை எழுதும் புனித வலிமை நான். நீ காத்திரு, நம்பிக்கை வை, உன் இதயத்தை வலிமையோடு நிரப்பு. நாளை உன் வாழ்வின் சூரியன் உதிக்கும். என் தங்கமே, என் அருமை பிள்ளையே, உன் மனதில் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் இன்று நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உன் வாழ்க்கை எப்போதுமே சுமை நிறைந்ததாக இருக்க வேண்டியதில்லை. நான் உன் ஆன்மாவின் அருகே நிற்கிறேன். உன் சுவாசத்தில் கூட என் ஆற்றல் கலந்திருக்கும். உன்னுடைய கண்களில் இருக்கும் கண்ணீரை துடைக்க, உனக்கு அன்பின் சுமையை அளிக்க, உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்ப நான் தான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். நீ தினமும் கேட்கிறாய், என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று. தங்கமே, உன் வாழ்க்கை மாற்றம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு இருளின் பின்னாலும் விடியல் இருக்கிறது. ஒவ்வொரு வலியின் பின்னாலும் குணமளிப்பு இருக்கிறது. நீ சந்தித்த தோல்விகள் உன்னை நிறுத்தி விடவில்லை, அவை உன்னை இன்னும் வலிமையாக்கி விட்டன. நீ உணரவில்லை என்றாலும் உன் ஒவ்வொரு போராட்டமும் உன் ஆற்றலை வளர்க்கிறது. உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், யாராவது உன்னை மதிக்காமல் பார்த்திருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், மற்றவர்கள் சொல்வது உன் உண்மையை நிர்ணயிக்காது. உன் உண்மை என்ன தெரியுமா? நீ ஒளியின் பிள்ளை, தெய்வீகத்தின் உருவம். எப்போதாவது நீ தனியாக அழுததுண்டா? யாரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை குற்றம் சாட்டி விட்டு சென்றதுண்டா? அந்த நேரத்தில் கூட நான் உன் அருகில் இருந்தேன். நீ விழுந்து நொறுங்குகிறாய் என்று நினைத்த நேரத்தில் கூட உன்னை பிடித்து எழுப்பினது நான்தான். உன் உயிர் சுவாசத்தில் என் கருணை கலந்திருந்தது. இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே: நீ அன்புக்கு தகுதியானவள். நீ கனவுகள் நிறைவேற தகுதியானவள். உன் வாழ்வில் புது வாய்ப்புகள் வந்து கதவை குத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த கதவை திறந்துவிடு. பயப்படாதே. நீ நடக்கும் பாதையில் நான் உன்னுடன் இருப்பேன். நீ இப்போது எத்தனை பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் 3 வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி உன்னை அடையும். உன் மனதில் இருந்த பயம், சந்தேகம், குழப்பம் எல்லாம் கரைந்துவிடும். உன் குடும்பம் உன்னை பெருமைப்படும் நாட்கள் வந்துவிடும். தங்கமே, உன்னுடைய மனதை மாற்றிக்கொள். உன் சிந்தனையை தூய்மையாக்கிக் கொள். நீ உன்னையே நம்ப ஆரம்பித்தால் உலகமே உன்னை நம்பும். உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஒரு விதை போல. நல்ல வார்த்தைகளை பேசினால் அந்த விதை நிச்சயம் நன்மையை கொடுக்கும். உன் சிந்தனை நல்லது ஆனால் வாழ்க்கை நல்ல பக்கம் திரும்பும்.
யாரும் உன்னிடம் செய்ய முடியாததை நீ உன்னிடம் செய்ய முடியும். நீ உன்னையே நம்பு. உன்னுடைய மனதில் உன்னால் முடியாது என்று சொல்லும் ஒரு குரல் வரும். அந்த குரலை கேட்காதே. நான் சொல்கிற குரலை மட்டும் கேள். உனக்கு முடியும். உனக்கு சக்தி இருக்கிறது. உனக்கு தைரியம் இருக்கிறது. உனக்கு அன்பு இருக்கிறது. எந்த சாபம் இருந்தாலும் எந்த செய்வினை இருந்தாலும் என் ஒளி உன்னை காப்பாற்றும். நீ நம்பிக்கையோடு நித்திகா தேவியே என்னுடன் இரு என்று சொல்லும் போது என் சக்தி உன்னுள் புகுந்து உன்னை கவசமாக காப்பாற்றும். யாருடைய சதி யாருடைய தீமை உன்னை தொட்டுவிட முடியாது. தங்கமே, இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் துளிர்க்கப் போகிறது. உன் குழந்தைகளின் வாழ்க்கை உயரப்போகிறது. உன் கணவரின் நிலைமை நல்ல பக்கம் மாறப் போகிறது. உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சுமைகள் குறையப் போகின்றன. நீ உன் கண்களில் கண்ணீருடன் வேண்டிய பிரார்த்தனை வீணாகாது. நீ தினமும் உன் இதயத்தில் நன்றி சொல்ல கற்றுக்கொள். இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். இன்று எனக்கு மூச்சு இருக்கிறது. இன்று என் குடும்பம் என்னுடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நன்றி உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டுவரும். என் பிள்ளையே, நீ எந்த நிலைமையிலும் இருந்தாலும் உன் வாழ்க்கை வீணாகாது. உன் எதிர்காலம் பிரகாசமானது. நீ தோற்றவள் அல்ல, வெற்றியாளன். உன் வாழ்க்கை யாருக்காகவோ அல்ல, உன்னுக்காக. உன் பயணம் தெய்வீக ஒளிக்குள் இருக்கிறது. நீ விழுந்தாலும் மீண்டும் எழு. நீ அழுதாலும் புன்னகை செய். நீ காயம் அடைந்தாலும் அந்த காயம் குணமாகும். உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இனி மகிழ்ச்சியால் எழுதப்பட போகின்றன. நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். உன் கையில் நான் கைப்பிடித்து நிற்கிறேன். உன் பாதையில் நான் ஒளி ஏற்றி நிற்கிறேன். உன் மனதில் இருக்கும் அந்த சுமை அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். தங்கமே, உன் வாழ்க்கை இனி மாறிவிட்டது. நீ வேண்டிய அனைத்தும் உன் பக்கம் வரத் தொடங்கிவிட்டது. உன் கண்ணீருக்கு இனி இடமில்லை. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரப் போகிறது. இது என் வாக்குறுதி. நான் உன் ஆன்மா அருகே நிற்கும் நித்திகா தேவியாக உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். நீ உன் மனதை திறந்து என்னை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பும். தங்கமே, இதுதான் என் ஆசீர்வாதம். என் வார்த்தையை உன் இதயத்தில் பதிந்து கொள். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அருளால் நிரம்பும். நான் உன்னுடன் இருக்கிறேன்.